வணக்க நண்பர்களே. பொது தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது பொது தமிழில் மொத்தம் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்துமே கவர் பண்ணி நம்ம 1 by 1 வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் நூலகம் என்ற டாபிக் இடம்பெற்றிருக்கும். இந்த நூலகம் பற்றிய டாப்பிக்கான டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நூலகம் பற்றிய டாப்பிக்கான டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனுடைய கண்டென்ட் வீடியோ, நூலகம் டாப்பிக்கான கண்டென்ட் வீடியோ, புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் இது அனைத்தையுமே கவர் பண்ண கண்டென்ட் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் போடுற இந்த சிலபஸ் வைஸ் வீடியோ அனைத்தையுமே ஒரு நோட்டு போட்டு எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸ் எழுத நேரம் இல்லாதவங்க மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க இருப்பீங்க, இல்லை வேறு சில காரணத்தினால உங்களுக்கு சரியான நேரம் கிடைக்காது, நீங்களாக மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தருவோம். அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புது தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் சிலபஸ் வைஸ் உள்ள இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் தான் வாட்ஸ்அப் நம்பர் தருவோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் கேள்வி பாருங்கள். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் ஆப்ஷன் பி சீரா அரங்கநாதன் அவர்கள். சீரா அரங்கநாதன். இது மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. ஏன்னா நிறைய டைம் ரிப்பீட்டடாக இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இரண்டாவது கேள்வி பாருங்கள். முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு. மக்களுக்காக முதலாக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ். ஆப்ஷன் ஏ கிரீஸ். மூன்றாவது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது ஆப்ஷன் சி கொல்கத்தா தேசிய நூலகம். கொல்கத்தா தேசிய நூலகம் தான் இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது. நான்காவது கேள்வி பாருங்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்களில் தமிழ் நூட்கள் உள்ள தளம். அப்போ இந்த கேள்வியிலேயே இன்னொரு கேள்வி கேட்கலாம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளங்கள் உள்ளதுன்னா 8 தளங்கள் உண்டு. அதில் தமிழ் நூட்கள் உள்ள தளம் 2வது தளம். ஆப்ஷன் பி. தமிழ் நூட்கள் உள்ள தளம் 2வது தளம். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்தெந்த தளத்தில் என்னென்ன நூட்கள் உண்டுன்னு கேட்டிருக்காங்க. பொறுத்துகளை. 2ஆம் தளம். 2ஆம் தளத்தில் என்ன நூல் உண்டுன்னா தமிழ் நூட்கள். இப்போ தான் பார்த்தோம் தமிழ் நூட்கள். இப்போ 6ஆம் தளம். 6ஆம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை. 7வது தளம். 7வது தளத்தில் வரலாறு சுற்றுலா. 8வது தளம் நூலக அலுவலக பிரிவு. இது 8வது தளத்தில் உண்டு. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. 6வது கேள்வி பாருங்கள். ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் உள்ள நாடு. ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் உள்ள நாடு தமிழ்நாடு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் 2வது பெரிய நூலகம். ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அது தமிழ்நாட்டில் உண்டு. 7வது கேள்வி பாருங்கள். முனைவர் சீரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? சிறந்த நூலகருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. முனைவர் சீரா அரங்கநாதன் விருது சிறந்த நூலகருக்கு வழங்கப்படுகிறது. 8வது கேள்வி பாருங்கள். கல்வி தொடர்பான நூட்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தளத்தில் உண்டு? கல்வி தொடர்பான நூல்கள் 4வது தளம். கல்வி தொடர்பான நூட்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 4வது தளத்தில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. ஆப்ஷன் ஏ. இது யாருடைய பிறந்த நாள்னா சீரா அரங்கநாதனுடைய பிறந்த நாளை தான் நம்ம தேசிய நூலக நாளாக கொண்டாடுகிறோம் ஆகஸ்ட் 9. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழ்க்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆப்ஷன் பி. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர். இந்திய நூலகவியலின் தந்தை முனைவர் இரா அரங்கநாதன். ரிப்பீட்டடாக கேட்பாங்கங்க இந்த கொஸ்டின். சின்ன கொஸ்டினில் சின்ன சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க.
அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறதுனா கன்னிமரா நூலகம். ஆப்ஷன் பி, கன்னிமரா நூலகம். அடுத்த கேள்வி பாருங்கள், நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா. அரங்கநாதன். முனைவர் சிரா அரங்கநாதன் அவர்கள் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர். 14 பாருங்கள், இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். 15 உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுனா அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற நூலகம் தான் உலகின் மிகப்பெரிய நூலகம். இது அமெரிக்காவில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி பாருங்கள், ஆசியாவின் மிக பழமையான நூலகம் எது? ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். 17 பாருங்கள், கன்னிமரா நூலகம் சென்னை டேஷில் அமைந்துள்ளது. கன்னிமரா நூலகம் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. சென்னையில் எழும்பூரில் கன்னிமரா நூலகம் அமைந்துள்ளது. 18 பாருங்கள், உலக அளவில் தமிழ் நூட்கள் அதிகமுள்ள நூலகம் எது? உலக அளவில் தமிழ் நூட்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகம் தான். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. அவ்வளோதான் நண்பர்களே, நூலகம் பற்றிய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனைத்தையுமே நம்ம பார்த்து முடித்து விட்டோம். இந்த பிடிஎஃப்பை பெறுவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 7395984198. 7395984198. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். புது தமிழ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அந்த டிரைவ் லிங்க்கை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிரைவ் லிங்க் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி பொது தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் சிலபஸ் வைஸ் உள்ள இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.